தமிழக அரசுக்கு வருவாய் இல்ல. வருவாய் எங்கெங்க எப்படி எப்படி போகுதுன்னா மொத்தமா அவங்க வீட்டுக்கு போயிடுது. மண்ணு ஜல்லி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொல்ல போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷம் இவங்க இருந்துட்டாங்கன்னா இந்த தென்காசி பக்கம் இருக்கிற மலைகளே இங்க இருந்துச்சா அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடும். கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கம் உள்ள மலைகளும் காணா போயிடும். ஏன்னா இது எல்லாம் எடுத்து கல்லா உடைக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, எம்சாண்டா பண்றாங்க. எல்லாம் கேரளாவுக்கு பெங்களூருக்கு கடைசி போயிட்டு இருக்கு. 40 டயர் வண்டியில எல்லாம் போயிட்டு இருக்குது. 40 டன்னு 60 டன்னு போயிட்டு இருக்கு. அதனால அந்த பகுதிகள்ல எல்லாம் என்ன சொல்றாங்க, சுத்தமாவே ரோடு இல்ல, ஓவர் வெயிட்டா வண்டி போறதுனால எல்லாம் குண்டு குடிமா ஆயிட்டுங்கிறாங்க. ஏன்னா நான் தென்காசி எல்லாம் முடிச்சுதான் இப்படி வர்றேன் இந்த பக்கம். இத சொல்றாங்க. இதுல எல்லாம் உள்ள வருமானங்கள் அரசாங்க கஜானாவுக்கு வரமாட்டேங்குது. ஆனா மாதம் நம்ம 7,000 கோடி வட்டி மட்டுமே கட்டணும். எங்க இருந்து கட்டுறது? அதனாலதான் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட இப்ப 4 to 6 லட்சம் ஆயிட்டு. அதுக்கு பதிலுக்கு படிச்சு முடிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்களை வேலைக்கும் அரசாங்கத்துக்கு எடுக்க முடியல. ஏன்? சம்பளம் கொடுக்க முடியல. அதனால அதை செய்யல. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த நிலைமையில தான் இருக்கு. பஸ் வாங்க முடியல. இருக்கிற ரூட் பஸ்ல 6 ட்ரிப்பு போனோம்னா 3 முறை தான் போகுது. நான் சென்னையில எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வரும்போது பாத்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்த பெண்கள் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு மணி இப்ப கிட்டத்தட்ட நான் 7:15 மணிக்கு பாக்குறேன். இன்னும் வீடு போய் சேர முடியல. எல்லாம் ரோட்ல ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பஸ் வாங்கல. பஸ் வருஷத்துக்கு ஒரு 2000 பஸ் வாங்கியே ஆகணும். தமிழ்நாட்டு நிலைமைக்கு அம்மா இருந்தப்ப சரியா வாங்கிடுவாங்க. இப்ப இவங்களால வாங்க முடியல. அதனால வண்டி எல்லாம் ரிப்பேர் ஆகி ஓரங்கட்டி கிடக்கு. இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இத சரிவர செய்யல. இந்த சரிவர செய்யாத ஆட்களுக்கு மீண்டும் மீண்டும் கொண்டாந்து உட்கார வச்சு என்னத்தை நம்ம பார்க்க போறோம்? முடியாது. இதுக்கு முடிவு கட்டணும்னு தான் நானும் புறப்பட்டு வந்திருக்கேன். எங்கெங்க தமிழ்நாட்டுல தென்னந்தோப்பு சின்னம் நிக்குதோ, நம்ம கூட்டணி கட்சி சின்னங்கள் நிக்குதோ, அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சீங்கன்னா நிச்சயம் அம்மா எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி நம்ம நடத்த முடியும்.